Good morning, students. இன்னைக்கு கிளாஸ் 10 உங்களுக்கு பிளட் டெஸ்ட் நம்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிங்க. கொஸ்டின் எழுத வேண்டாம், ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சைன் 90 டிகிரிக்கான வேல்யூ எவ்வளவு? சைன் 90 டிகிரி எவ்வளவு? தென் காஸ் 0 டிகிரி, இது செகண்ட் கொஸ்டின், காஸ் 0 டிகிரி. தேர்டு கொஸ்டின், அதாவது பித்தகரன் ட்ரிபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அதில் இந்த ஸ்மாலர் நம்பர்ஸ் ரெண்டு சொல்லிடுறேன். நீங்கள் ஹைப்போட்டென்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த மூணில் அந்த மூணாவது நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5, ரெண்டாவது நம்பர் 12. 5, 12 அப்போ தேர்ட் நம்பர் என்னவா இருக்கும் அந்த ட்ரிப்பிளில்? அதாவது அந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு 5, இன்னொரு சைடு 12 அப்படின்னா ஹைப்போட்டென்யூஸ் எவ்வளவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3 அதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 3 முடிங்க. கொஸ்டின் நம்பர் 4, சைன் ஏ. சைன் ஏ அப்படிங்கிறது 15/17. சைன் ஏங்கிறது 15/17 அப்படின்னா காஸ் ஏ எவ்வளோ இருக்கும்? சைன் ஏ 15/17 அப்படின்னா காஸ் ஏ எவ்வளோ இருக்கும்? ஒரு நிமிஷம் டைம் எடுத்துங்க, எடுத்துட்டு போடுங்க பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tan 30 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 5, tan 30 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? அதனுடைய வேல்யூ என்ன? tan 30 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, கொசிக்கன் 90 டிகிரி. கொசிக்கன் 90 டிகிரி அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ எவ்வளவு? கொசிக்கன் 90 டிகிரிங்கிறது எவ்வளவு வேல்யூ? கொஸ்டின் நம்பர் 7, tan 60 டிகிரி இன்டு cot 30 டிகிரி. tan 60 டிகிரி இன்டு cot 30 டிகிரி, இதனுடைய ப்ராடக்ட் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 8th கொஸ்டின், சைன் ஸ்கொயர் 45 பிளஸ் காஸ் ஸ்கொயர் 45 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? சைன் ஸ்கொயர் 45 பிளஸ் காஸ் ஸ்கொயர் 45 எவ்வளோ வரும்? Question number 9, secant 45 degree. Secant 45 degree equal to என்ன வரும்? அந்த வேல்யூ என்ன? Secant 45. Next, 9th one is secant, not cosecant. Secant. Secant 45. 10th question, sin A. Sin A அப்படிங்கிறது 7 divided by 25. 7 divided by 25 அப்படின்னா cot A எவ்வளவு இருக்கும்? sin A பார்த்தீங்கன்னா 7 divided by 25 அப்படின்னா cot A எவ்வளவு இருக்கும்? முடிச்சிட்டீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் அட்டன் பண்ணுறீங்க. லைக் பண்ணுங்க.
அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் a நைஸ் டே.